திராவிட மாடல் என்பது தீந்து போன மாடல், பழைய ஓல்டு அம்பாசிடர். அதை ஈம்பித்தாலே பேர்ச்சம்பளத்து கூட இவன் வாங்க மாட்டான். அட்டர் ஃபிளாப்பான திராவிட மாடல். வாக்கரோ அந்த பக்கத்துல ஒரு தமிழ் எழுதியிருக்கலாம், அது படி. வாக்கரோ எழுத்து தமிழ், உச்சரிப்பு என்ன? தமிங்கிலம். தட்ஸ் ஆல். தங்கிலீஷ். அணு உலையை நிறுவ அனுமதித்தது யார்? இவர்கள்தான். அன்பு தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களை இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாக அணு உலை ரஷ்யாவிலே 1986 வெடிக்கிறது. செர்னோபிலில் ரஷ்யாவிலே அணு உலை ஒரு பேரழிவை ஏற்படுத்துகிறது. கோப்பர்ச்சேவ் என்ற ரஷ்ய அதிபர் பேசுகிறார். என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்த இழப்பை, இந்த அழிவை ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமானதாக நான் கருதவில்லை, ஒட்டுமொத்த உலகத்திற்குமான பேரழிவாக பார்க்கிறேன், பெரும் எச்சரிக்கையாக பார்க்கிறேன். நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை, இந்த அறிவியல் அறிஞர்களை, ஆபத்து பார்ந்தவர்கள், இவர்கள் காப்பார்கள் என்று ஏமாற்றப்பட்டோம். ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று. எத்தனை ஆண்டுகள்? 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் அருகில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு கேட்டை கதவை போட்டு, கம்பியை போட்டு மூடிவிட்டு, பூட்டை போட்டுவிட்டு போய்விட்டார். போரின் பேரழிவிற்கு பிறகு கூட மக்கள் மீள்குடியேற்றம் செய்துவிட முடியும் அந்த இடத்திலே. ஆனால் ஒரு அணு உலை வெடித்த இடத்தில், என் அன்பு சொந்தங்களே, மறுபடி மனிதன் அங்கே மீள்குடியேற்றம் செய்ய முடியாது. நீங்கள் அணுவினுடைய அந்த வீச்சை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உலகில் பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது. அணுகுண்டு மேலே அணுகுண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகளே. நன்கு கட்டமைக்கப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை 1,00,000 கிலோமீட்டர் வேகத்திலே ஊடுருவிப்பாயுங்கிறான் அணு. நன்கு கட்டமைக்கப்பட்ட காங்கிரீட் சுவரையே அப்படி ஊடுருவிப்போம்னா மனித தோல் எம்மாத்திரம் பார்த்துக்க. நீ அணு உலை வெடிக்க வேண்டியதில்லை என் அன்பு தம்பி தங்கைகளே. அணு உலையை குளிர்வித்து விட்டுக்கிட்டு குளிர வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் கடற்கரை ஓரத்திலே கட்டுவான். அப்ப குளிர், அது மேல அந்த அணு உலை மேல தண்ணீரை பீச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த தண்ணீர் அப்படியே கடலுக்குள்ள போகும். அந்த அணு உலையிலிருந்து பட்டு போறதுலே கதிர்வீச்சு போய்கிட்டே இருக்கும். இந்த தண்ணீர் தரையில பட்டு புல்லு முளைச்சு, அந்த புல்லை மாடு திண்டு, அந்த மாட்டில் பாலை கறந்து, நல்லா கவனிச்சுக்கணும், பாலை கறந்து பாலை தயிராக்கி நெய்யாக்கி, அந்த வெண்ணெய் எடுத்து நெய்யை எடுத்து ஒரு கண்ணாடி போத்தலில் அடைச்சு மூடிட்டு இருட்டு அறைக்குள் நடு அறையில் வைத்து மின் விளக்கை அணைச்சிட்டா பகல் போல பளிச்சென்று எரியுங்கிறான். இவ்வளவு கடந்து போயும் அந்த அணுவீச்சு குறையில்லை. பல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கரை ஒதுங்குச்சு. ஏன்னு கேட்டதுக்கு வேணா பதில் சொன்னானா, இந்த அணு உலையை குளிர் வச்சு உள்ள தள்ளுற தண்ணி தான். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார்கள். முதலில் இந்த அணு உலை 1986 ரஷ்யாவில் வெடிக்கிறது. 88 ஐயா ராஜீவ் காந்தி ஒப்பந்தம் போடுறது. இவ்வளவு பேராபத்திற்கு பிறகு ஒரு நாட்டின் தலைவன் எதை பற்றியுமே கவலைப்படாம என் நாட்டுக்கு கொடுங்கன்னு அணு உலையை கையெழுத்து போட்டு வர்றது. அந்த அணு உலையை முதலாக கேரளாவுக்கு தான் வைக்க போனாங்க. கேரளாவை ஆண்டது யார்? கம்யூனிஸ்ட். ஆள்றது யார்? காங்கிரஸ். இந்த ரெண்டு கட்சியும் அணு உலை வேண்டாம், நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானதுன்னு தூக்கி போட்டான். அங்கே நிராகரிக்கப்பட்ட அணு உலை தமிழர் தாய் நிலத்தில் தூத்துக்குடியில் இடிந்தகரையில் நடப்படுகிறது. நட்டபோது இருந்தவர்கள் யார்? இவர்கள் தான் திராவிட திருவாளர்கள். ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக. கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். ஏற்றுக்கொண்டது யார்? இவர்கள் தான். அவ்வளவு பேராபத்து கொண்ட அணு உலையை அன்னை தமிழ்நிலத்தில் நட வைத்து தோற்று போனார்கள். இவர்கள் தோற்று போனார்கள். 2 ஆண்டு கால எதிர்ப்பு போராட்டம் ஏறிட்டு பார்க்காது தோற்று போனார்கள். ஒவ்வொரு போராட்டக்காரன் மீதும் 600, 200, 300 வழக்குகளை போட்டு தோற்று போனார்கள். ஆனாலும் அவ்வப்போது தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். தூத்துக்குடியில் கூட வெற்றி பெறுகிறார்கள். ஸ்டெர்லைட் தாமிரம் இல்லாது எப்படி
தாமிர ஆலையை பற்றி கவலைப்பட்ட இவர்கள் தண்ணீரின் தேவையை பற்றி கவலைப்படவில்லை, தோற்று போனார்கள். அனில் அகர்வால் இவன் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கான். ஏன் பாதுகாப்பான ஸ்டெர்லைட் தானே. தூத்துக்குடியிலே ஒரு வீடை கட்டி பக்கத்தில் இருக்கலாமே, ஸ்டெர்லைட்டுக்கு பக்கத்தில். எந்தெந்த அதிகாரி பாதுகாப்பானது என்று சொன்னானோ அவன் அதே ஸ்டெர்லைட் வளாகத்திலே வீடு கட்டி வரலாமே. சில பேர்லாம் அவங்களுக்கு தெரியாது. புதுச்சேரி முதல்வராக இருந்த ஐயா நாராயணசாமிலாம் அணு உலை பாதுகாப்பானது, ஃப்ளைட் வந்து மோதினாலும் ஒன்றும் ஆகாது. அப்போ என்ன சொல்ல தோணும்? ஒரு ஃப்ளைட்டில் ஐயாவை ஏற்றி மோதி காட்டுங்க, நாங்கள் அப்படியே பார்க்குறோம், ஒன்றும் ஆகலைன்னா நாங்கள் போராட்டத்தை கைவிடுறோம், அப்படி தானே சொல்ல தோணும். என்கிட்ட கேட்டானே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஏங்க இவ்வளவு நாள் இருந்துட்டு என்னங்க திடீர்னு அணுவுல எல்லாம் வந்து ஏங்க பிறகு சீமான் நீங்க வந்து அணுவுல வேணாம்னு போராடுறீங்க, இப்ப வந்து போராடுறீங்க அப்படின்னு. தம்பி, உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாட்டிய பத்திரிக்கை அடிச்சிட்டிய, ஊரையெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டிய, கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்பதான் தெரியுது தாலி கட்ட போறதுக்கு சத்த நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு எயிட்ஸ்ன்ட்டு. இப்ப கல்யாணத்தை நடத்துவில நிறுத்துவில தம்பி. எனக்கு இப்பதான் தெரியுது அணுவுல இவ்வளவு ஆபத்துன்னு, நிறுத்துறேன். நீ எப்படி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு உன் மாப்பிள்ளை பார்த்த மாப்பிள்ளைக்கு எயிட்ஸ்னா கல்யாணத்தை தடுப்பியோ, அப்படி தாண்டா நான் அணுவுல வேணாம்னு இப்ப தடுக்கிறேன். தோற்று போனவர்கள் இவர்கள். திராவிட மாடல் என்பது தீந்து போன மாடல், பழைய ஓல்டு அம்பாசிடர். அதை ஈம்பித்தாலே பேர்ச்சம்பளத்து கூட இவன் வாங்க மாட்டான். இன்னைக்கு அவவே ரேஞ்ச் ரோவர் அது 1.5 கோடி 2 கோடி பார்ல மாடல். திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடல்ங்கிறது இங்கிலீஷ், தமிழ் வாழ்க. திராவிடம்ங்கிறது என்ன சொல்லு? தமிழா? தமிழா? சமஸ்கிருதம். மாடல் என்ன? தமிழா? ஆங்கிலம். இவங்க தான் தமிழை வாழ வைக்க வந்தவங்க. தோற்று போனவர்கள் இவர்கள். ஃபிளாப் கிடையாது, அட்டர் ஃபிளாப்ல அட்டர் ஃபிளாப்பான திராவிட மாடல். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எங்கடா இருக்கு? இந்த விக்கிரவாண்டி தமிழகத்தினுடைய ஒரு முதன்மையான ஒரு ஊர். என் கடத்தெருவில் வர்ற எங்கேயாவது என் விளம்பர பலகையில பாடுறாங்க வர வாக்கரோ, சிரிக்காத ஒரு தடவை சீரியஸா பாரு, அண்ணன் சொல்றது நாள் ஆழமா பாரு. வாக்கரோ, அந்த பக்கத்தில் ஒரு தமிழ் எழுதியிருக்கலாம், அது படி படி. வாக்கரோ எழுத்து தமிழ், உச்சரிப்பு என்ன? தமிங்கிலம். தட்ஸ் ஆல். தங்கிலீஷ். உலகத்தின் மூத்த மொழியை, ஆதி மனிதன் பேசிய மொழியை, எல்லா மொழிகளின் தாய்மொழியை, உன்னரும் தமிழ் மொழியை உன் கண் முன்னே சிதைத்து அழித்த இடத்திலே திராவிடர்கள் தோற்று போனார்கள். அவ்வப்போது தேர்தலில் மட்டும் வெல்வார்கள்.